இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவேல் 3:8. உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே எகிப்து நாட்டில் இருக்கிற பிள்ளைகளை யூதா ஜனங்களுக்கு விற்று போடுவேன் தேவன் சொல்கிறாரு. ஏன்னா எகிப்து யூதா பிள்ளைகளை மதுவுக்கும் தப்பான உறவுக்கும் பயன்படுத்தினாங்க, இரக்கமே இல்லாமல் நியாயமே இல்லாமல். அதனால் பதிலுக்கு பதில் செய்வேன் தேவன் சொல்கிறாரு. இப்போவும் பல இடங்களில் நம்ம வீட்டு பிள்ளைகளை ஒரு மாதிரியும் மற்ற பிள்ளைகளை வேறு மாதிரியும் பார்க்குற மனுஷர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எத்தனை வீடுகளில் மருமகள்களையும் மருமகன்களையும் தன்னோட சொந்த பிள்ளைகள் போல் நடத்துகிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினோம்னா நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைகளை தேவன் கஷ்டப்படுத்த தான் செய்வார். அதே போல் கணவனோ மனைவியோ இறந்ததுக்கப்புறம் 2வது திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது முதல் மனைவிக்கோ கணவருக்கோ பிறந்த குழந்தைகளை எத்தனை பேர் சமமாக நடத்துகிறாங்க. அப்போ எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளாக நினச்சா எந்த பாதிப்பும் நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா திக்கற்ற பிள்ளைகள் மீது இரக்கம் காண்பிக்கும் தேவனுடைய கட்டளை நமக்கு. எல்லா பிள்ளைகளும் இரக்கத்தோடும் அன்போடும் நியாயத்தோடும் நடத்தணும். நம்மளை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, நம்மளை நம்பி வந்த பிள்ளைகளை நாம் நல்லா வாழ வைக்கும்போது நமக்கு பிறந்த பிள்ளைகளை தேவன் சந்தோஷமாக வாழ வைப்பார். ஆமேன்.